வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மைதா மாவு வச்சு ரெகுலராக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மைதாவை காட்டிலும் கோதுமை தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. இது கூட நம்ம பொடிச்ச சர்க்கரையாக 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது வந்து 1/2 கப் சர்க்கரை இருக்கும். அது பொடிச்சதுக்கப்புறம் 3/4 கப் ஆயிடுச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பு சேர்த்தா நல்லா கொஞ்சம் பொரன்னு வருங்க. அதுக்காண்டி தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் அப்படி இல்லாட்டி சூடான எண்ணெயை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கனால இது எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோங்க. தண்ணி வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, 1/2 கப்புக்கும் குறைவாக தான் தேவைப்படும். ஏன்னா வந்து சர்க்கரை சேர்த்துருக்கனால மாவு லூஸ் கொடுக்குங்க. அதனால் வந்து அளவாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கனால ஓரளவு கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் தெரியும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கனால வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம 2 பகுதிகளாக பிரித்து நம்ம உருட்டிக்க போகிறோங்க. இந்த உருட்டி வச்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி அதில் நம்ம இந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவு தடிமனாக உருட்டி எடுத்துக்க போகிறோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப லேசாக உருட்டிடக்கூடாது, ஓரளவு தடிமனாக இருக்கிற மாதிரியே உருட்டிக்கலாங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தடிமன் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க போதும். இது வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு குட்டியாக கட் பண்ணால் தான் வந்து உள்ளே எல்லாமே வெந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாகவே கருகிரும். அதனால வந்து மிதமான தீயிலையே தான் இது ஃபுல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அதிகமான தீயில பொரிக்கும் போது வந்து மேலே எல்லாமே கருகிரும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாத மாதிரியே தெரியும். நல்லா வந்து இது கிறிஸ்பி ஆகணும்னா மிதமான தீயில வச்சு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான தீயிலையே பொரித்து இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டான கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே எல்லா மாவுலேருந்தும் இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளோட கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு கடையில் மைதாவில் செஞ்ச பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்குறத காட்டிலும் கோதுமை மாவில் இந்த மாதிரி வீட்டிலேயே பிஸ்கெட் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான கோதுமை பிஸ்கெட்டை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.